ஓகே ஓகே. என்ன பார்த்தோம்னா இங்க இந்த செலக்டார்ஸ் பத்தி பார்த்தோம். ஓகேவா? ஸ்ட்ரிக்டா செலக்ட் பண்றது, லெஃப்ட் டு ரைட் அண்ட் ரைட் டு லெஃப்ட் அண்ட் சென்டர் ஆல். ஓகே. அண்ட் வந்து கிளாஸ் ஸ்பேஸ் கொடுத்து போட்டா ரெண்டு கிளாஸ், ஸ்பேஸ் கொடுக்காம போட்டா சிங்கிள் கிளாஸ். அதே ஐஃபன் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா அண்டர் ஸ்கோர் கொடுக்கலாம், சிங்கிள் கிளாஸ். ஸ்பேஸ் கொடுத்தா டபுள் கிளாஸ்ன்னு பார்த்தோம். ஓகே. நெக்ஸ்ட் கேஸ் சென்சிட்டிவிட்டி. ஓகே. இந்த ஐ. ஓகே. திஸ் ஐ ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுட்டு இப்ப இந்த இடத்துல பார்த்தா சேம் அதே மாதிரி ஏன்னு எங்கெல்லாம் இருக்கோ அந்த கிளாஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி பேக்ரவுண்ட் எல்லோ கொடு. அதே மாதிரி எங்கெல்லாம் இருக்கோ அதுக்காக வந்து கலர் ரெட் கொடு. பட் இந்த இடத்துல ஐன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா கேஸ் சென்சிட்டிவிட்டி. இப்போ இந்த இடத்துல பார்த்தா இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான். பட் இந்த இடத்துல இந்த ஐ இல்லாம இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஐ வந்து இல்லாம இருக்கு அப்படின்றனால எக்ஸாக்ட் இந்த ஏ இப்போ இந்த ஆஸ்கி அப்படி கொடுத்துருக்காங்கன்னா அது என்னன்னா இந்த கிளாஸ் சொல்லிருப்பாங்க சி ப்ரோக்ராமிங் கிளாஸ்ல. ஸோ ஆஸ்கி கீ பத்திலாம் சொல்லிருப்பாங்க. குட்டி ஏக்கு வந்து சம்வாட் இத மாதிரி ஏதோ ஒரு பிட் வைஸ் வேல்யூ ஒன்று இருக்கும். அதே வந்து பெரிய ஏனா வந்து அதுக்கு வேற ஏதோ ஒரு வேல்யூ, எக்ஸ் வேல்யூவோ ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும் அப்படின்னு பிளா பிளா ஏதோ சொன்னாங்க. அதே தான் இந்த இடத்துல வந்திருக்கு. இப்போ இந்த ஏனா ஸ்ட்ரிக்டா இந்த இதை வந்து அப்படியே ஏ எப்படின்னா இந்த ஏக்கு அப்படியே ஈக்குவல்ட்டா எந்த ஏ இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணி அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் எல்லோ கூட அப்படின்னு இருக்கேன். அப்படி பார்த்தா இந்த ஒரு இடம் மட்டும்தான் அந்த சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல அப்படியே பர்ஃபெக்ட் எல்லோ. ஓகே. பட் அதுவே இந்த இடத்துல வந்து போட்டுட்டு என்ன பண்றீங்க ஐன்னு எக்ஸ்ட்ரா இந்த ஐ எடுத்துட்டோம்னா எல்லாமே வந்து வராது. இந்த பர்ஃபெக்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்றது இந்த ஒண்ணு மட்டும்தான். ஸோ இதுக்கு மட்டும்தான் வரும். இந்த ஐ ஏன் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்பேஸ் போட்டு ஒரு ஐ ஏன் கொடுத்துருக்காங்கன்னா கேஸ் சென்சிட்டிவிட்டி. இது ஏன்னு நமக்கு தெரியும், மெஷினுக்கு அது ஏ தெரியும். ஆனா என்ன இது சின்ன ஏ, இது பெரிய ஏ. ஓகே. கேப்டன் ஸ்மால். ஓகே. இப்போ இந்த ஐ போட்டோம் அப்படின்னா கேஸ் சென்சிட்டிவ். ஏன்ற வேர்டு எங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துலயும், அது கேபிட்டல் ஏவா இருந்தாலும் சரி, ஸ்மால் ஏவா இருந்தாலும் சரி, ஏ அப்படின்னா எல்லாமே. இப்போ இந்த ஸ்மால் ஏவை வந்து கேப்ஸா மாத்தோம். கேப்ஸா மாத்திரம் நமக்கு வரும். ஏன்னா கேப்ஸையும் இருக்கும் இந்த ஸ்மால் ஏவும் இருக்கும். இப்போ இதை எடுத்துட்டா ஒன்லி கேப்ஸ் ஏ மட்டும் டார்கெட் பண்ணும். கேப்ஸ் ஏ ரெண்டு இடத்துல இருக்கு, இந்த ரெண்டு இடத்த மட்டும் டார்கெட் பண்ணி இங்க மேல பிளாக்கா இருக்கும். அதை ஐ போட்டோம்னா கேஸ் சென்சிட்டிவிட்டியை ஓவர் கம் பண்ணலாம். ஓகேவா? புரிஞ்சுதா இந்த ஐ இருக்கு அப்படின்ட்டு? ஒரு தம்ஸ் அப் போடுங்க, புரிஞ்சுதுன்னா. ஓகே ஓகே ஓகே. இந்த ஆட்ரிபியூட் செலக்டர் டாபிக் முடிஞ்சது போல. ம். There is also a newer value yes with force case sensitive matching context matching normal cases. Our supported. Okay. இதே மாதிரி எஸ்ன்னு ஒன்று இருக்கான். பட் அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு சில ப்ரௌசர்ஸ் இப்போ எப்படி சொல்றதுன்னா சிஎஸ் கோட் ஓப்பனாக தான் இருக்கான். இது மாதிரி நார்மலா ஸ்டைல் பண்ணு அனிமேஷன்ஸ் எல்லாம் போடுவீங்க, கீ ஃப்ரேம்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். பட் ஒரு சில இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரே இதுதான். இதுவும் டிரான்ஸ்ஃபார்ம். அது என்னன்னு சொல்லிட்டு குழப்பிக்காதீங்க. ஜஸ்ட் இதுவும் டிரான்ஸ்ஃபார்ம் தான், இதுவும் டிரான்ஸ்ஃபார்ம் தான். ஆனா ஏன் இந்த இடத்துல வெப் கிட் அப்படின்னு போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த இது இருக்குன்னா இது வந்து நார்மல் ப்ரௌசர். ஓகேவா? இந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்கேல் அப்படின்றது ஒரு நார்மல் ப்ரௌசர் இருக்கு. அதுவே இது வந்து எதுக்குன்னா iOS. ஓகேவா? இப்போ நான் இந்த லைன் ஆஃப் கோட் இல்லாம எல்லாத்துக்கும் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்ம் அந்த மாதிரி இந்த கீ ஃப்ரேம்ஸ் அனிமேஷனுக்கு யூஸ் பண்றது கீ ஃப்ரேம்ஸ்ன்றது இந்த வெப் கிட்னு இல்லாம ஜஸ்ட் கீ ஃப்ரேம்ஸ் மட்டும் அப்படி போட்டு யூஸ் பண்ணீங்க மேல இருக்கிற மாதிரி அப்படின்னா அது வந்து ஆண்ட்ராய்டு. ஓகே. ஒரு ஒரு வெப் ப்ரௌசர்ஸ்க்கும் வந்து ஒரு ஒரு டிஃபால்ட் ஆர் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். அதை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு தான். இப்போ இதுவே வந்து நான் இந்த வெப்சைட்டை வந்து யாரோ ஒருத்தர் விவோ ஃபோன் வச்சிருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ஒரு நார்மல் குரோம்லயோ இல்லை எதுலயோ வந்து நான் ரன் பண்ணேன்னா எனக்கு ஸ்மூத்தா ரன் ஆகும். ஓகேவா? டிஃபால்ட் ப்ரௌசர்ல. அதே வந்து விவோல வந்து விவோ ஒரு ப்ரௌசர் கொடுத்துருப்பாங்க, சம்திங் ஒரு வைலட் கலர்ல ஒரு பிளானட் மாதிரி போட்டிருப்போம். ஏதோ ஒரு கலர், இந்த கலர் தான் நினைக்கிறேன். இங்க இந்த வெப் கீட்டின் போட்டிருப்பா இதே கலர் தான். ஒரு வயலட் கலர் ஒரு பிளான்ட் மாதிரி போட்டு அவன் வந்து அவனோட ஃபோனுக்குன்னு ஒரு ப்ரௌசர் கொடுத்துருப்பான். ஓகேவா? அந்த ப்ரௌசர்ல போட்டா ஒரு சில அனிமேஷன்ஸ் இந்த பேக்ரவுண்டு இது எதுவுமே வரல இதுல. ஏன்டா ரிசர்ச் பண்ணி பார்த்தா அது எதுவுமே வெப் கிட் அந்த மாதிரி ஒரு சில கான்செப்ட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி இந்த எஸ்ன்றது வந்து ஒரு சில ப்ரௌசர்ஸால வந்து ஏத்துக்க முடியாது. அது எப்படி சொல்றது, அந்த ப்ராசஸ் சின்டாக்ஸ் வந்து அங்க இல்ல. அண்ட் வந்து ஹெச்டிஎம்எல் அதே தான். இதுலயும் கொடுத்துருந்தாங்க டூல்ஸ்ல. HTML அப்சர்வேட்டரி ரெஃபரன்ஸ். ஓகே. இங்க ஏதோ கொடுத்துருந்தாங்க ஒரு டூல். எங்கடா, இதான் நினைக்கிறேன். இல்ல இது வந்து என்னன்னா நம்ம ஏதாவது ஒரு வெப்சைட் இப்போ வந்து ஜஸ்ட் google.com போட்டு ஸ்கேன் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு ஸ்கோர். ஓகே. 10 டெஸ்ட் எடுத்திருக்காங்க, 10 டெஸ்ட்ல 6 டெஸ்ட் தான் பாஸ் பண்றது. கூகுளோட அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸ்கோர் வந்து 55/100. ஏன் அப்படின்னா கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி அண்ட் பிளா பிளா என்னென்னமோ கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி.
ஒரு சில டேக்ஸ்லாம் வந்து அவுடேட்டட் டேக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி இந்த ப்ராப்ளமும் ஒரு குட்டி ஒரு ப்ராப்ளமும் இருக்கு இதுல. என்னன்னா ஒரு சில டேக்ஸ்லாம் வந்து நம்ம நார்மலா இங்க படிக்கும்போது நல்லா இருக்கும். அதை எடுத்துன்னு போயிட்டு வெப்ல போட்டு ஒரு ப்ரௌசர்ல ஏதோ ரன் பண்றோம் அப்படின்னா ஒரு சில டேக்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. ஓகேவா? அவுடேட்டடா இருக்கும். அது அப்டேட் ஆகும். அது என்னென்ன டேக்ஸ் அது ஒரு சின்ன ஒரு செஷன் வச்சு பார்ப்போம். என் வாய்ஸ் அண்ட் ஸ்கிரீன் ஆடிபிள் அண்ட் விசிபிளா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் என்ன இருக்கு? சூடோ கிளாஸ் அண்ட் எலிமெண்ட்ஸ். ஓகே, சூடோ கிளாஸ் அண்ட் எலிமெண்ட்ஸ் போவோம். வாட் இஸ் சூடோ கிளாஸ்? சூடோ கிளாஸ் செலக்டார் set example blah blah hover. ஓகே. ஹவர் பத்தி பார்த்தோமா? பார்க்கலதானே. ஃபர்ஸ்ட் சைல்ட்லாம் பார்த்தோம். லாஸ்ட் சைல்டு, ஒன்லி சைல்டு, இன்வாலிட். ஓகே. ம் ஜஸ்ட் ஹவர் அப்படின்னா ஒன்று நேத்தே சொல்றப்ப இந்த லிங்க் விசிட்டடு இதெல்லாம் வந்து சொல்றப்ப சூடோ எலமெண்ட்ஸ் அண்ட் சூடோ கிளாஸஸ் அப்படி சொல்றப்ப. ஓகேவா? இது வந்து சின்ன ஒரு அனிமேஷன் மாதிரி. எப்படின்னா ஹவரிங்னா ஒரு மவுஸ் எடுத்துன்னு போயிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் மேல வைக்கிறது தான் ஹவர் ஸ்டேட். இது வந்து நார்மல் ஸ்டேட், இது வந்து ஹவர் ஸ்டேட். ஓகேவா? ஹவர் பண்ணும்போது என்ன நடக்கும்? இப்ப இந்த இடத்துல இந்த ஆங்கர் டேகை டார்கெட் பண்ணி ஏ கோலன் ஹவர் அப்படின்னு கொடுத்து ஒரு ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் கேக்குது இல்ல? வாய்ஸ் ஏதாவது லோவா கேக்குது இல்ல சுத்தமா கேட்கலன்னா சொல்லுங்க. இப்ப என்னன்னா ஹவர்னு போட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கொடுத்து இங்க இது பண்ணா இப்ப ஹவர் பண்ணும்போது கலர் வந்து பிங்கா மாறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே வந்து ஹாட் பிங்க்னு இருக்கா, இதை வந்து என்ன பண்ணுவோம்? ரெட்னு மாத்தும். மாத்தனா இப்ப ஹவர் பண்ணும்போது ரெட். அண்ட் வந்து கர்சர் வந்து பாயிண்டர். இந்த கர்சர் நேம் வந்து பாயிண்டர், நார்மல் கர்சர். என்ன பண்ணுவோம்? கிராப் தான் நினைக்கிறேன். கர்சர் ஐ ஹோப் கரெக்ட் தான் நினைக்கிறேன். ஓகே. இப்போ நான் இங்கே கர்சர் கிராப் அப்படின்னு கொடுத்தோன்னே கர்சர் வந்து எனக்கு மாறிடுச்சு, தெரியுதா? இது மேல வைக்கும்போது மட்டும் கிராப் அந்த ஒரு கர்சர் வந்து எனக்கு வந்துருச்சு. அடுத்து கிராபிங்னு நினைக்கிறேன். ஓகே, கிராபிங்னா இப்ப புடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு கர்சர், அந்த கர்சர் கொஞ்சம் உத்து பாத்தீங்கன்னா தெரியும் கர்சர் வந்து மாறுது ஒரு ஒரு இடத்துலயும். ஓகே. அதை வந்து நான் நார்மலா இருக்கும்போது என்ன பண்றேன்? நார்மலாவே ஏ டேக் டார்கெட் பண்ணி சேம் கர்சர் கிராப் அப்படின்னு வைக்கிறேன். பார்த்தா நார்மல் கர்சர் கிராப் ஜிஆர்டி கிராப் 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 இல்ல, அந்த ஹோல் பேராகிராஃப் டேக டார்கெட் பண்ணும். ஏன்னா அந்த ஒரு பிஏ வந்து டார்கெட் பண்ணக்கூடாது. பாடி ஏபிடா வர மாட்டேங்குது. ஓகே. வரல guys. என்னன்னு தெரியல. ஓ, ஸ்பெல்லிங் செக் சியூஆர் எஸ்ஓஆர். இப்போ வந்து இந்த பி டேக் ஓகேவா? இந்த பி டேக்ல பார்க்கும்போது எனக்கு கர்சர் இதே பார்த்தீங்கன்னா இந்த கீழெல்லாம் வராது, கீழே வராது, இந்த இடத்துல மட்டும். அதாவது இந்த ஒரு லைனா வரும்போது வருது. அது ஏன்னு யாரால சொல்ல முடியுமா? என்ன கொஸ்டினா? அது ஃபுல்லா பேராகிராஃப். சூப்பர் கரெக்ட். ஏன்னா நம்ம பார்த்திருப்போம் இன்லைன் பிளாக் எலமெண்ட்னு பார்த்திருப்போம். இங்கெல்லாம் வரல. இந்த இடத்துல எல்லாம் வர நான் பேராகிராஃப் டார்கெட் பண்ணி கர்சர் கிராப்னு போட்டிருக்கேன். நார்மலா இருக்கு எனக்கு இந்த இடம். அதே மாதிரி மேலே எனக்கு நார்மலா இருக்கு. பட் இந்த லைன் உள்ள வந்தா மட்டும் எனக்கு என்ன வருதுன்னா, ஏன்னா இது வந்து பார்க்க இவ்வளவுதான் இருக்கும். ஓகேவா? சைஸ் இவ்வளவுதான் இருக்கும். பட் இது இந்த ஒரு லைனை ஃபுல்லா எடுத்துக்குது. அதனால தான் இங்க வச்சோன்னே வருது. ஓகே, சூப்பர். ஓகேவா? இப்ப கிராப்னு இருக்கு, நான் இங்க ஹவர்ல வச்சுட்டு கிராபிங். ஓகே. இந்த மாதிரி ஒரு சில ஸ்டைல் எலமெண்ட்ஸும் பண்ணலாம் நம்ம. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் என்ன இருக்கு? சூடோ எலமெண்ட்ல பிஃபோர் ஆஃப்டர். ஓகே, பிஃபோர் ஆஃப்டர். ஃபர்ஸ்ட் லைன் இதெல்லாம் நேத்தே பார்த்துருப்போம். ஓகேவா? கம்பைனிங் சூடோ கிளாஸஸ் அண்ட் சூடோ எலமெண்ட்ஸ். இதுவும் பார்த்துட்டோம் நேத்து. ஓகே, கொஞ்சம் ஸ்கிப் ஆகுற மாதிரி இருக்கு. இது என்னன்னா இது வந்து ஒரு அருமையான இது சிஎஸ்எஸ் அனிமேஷன்ல வந்து யூஸ் ஆகக்கூடியது. ஜஸ்ட் என்னன்னா நானே இதை யூஸ் பண்றப்போம் நிறைய இடத்துல. பட் இப்போ எக்ஸாம்பிள் காமிச்சா டைம் ஆகும். ஒன்றும் இல்லை. இப்போ பாக்ஸ்ன்னு இருக்க அந்த கிளாஸ் வந்து பாக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? எனக்கு இந்த மாதிரி ஒரு டேக் வந்து வரணும். முன்னாடி வரணும். இங்க ஆஃப்டர்னு போட்டிருக்கேன், நான் பண்ணி காட்டுறேன். முன்னாடி வந்து எனக்கு இது மாதிரி வரணும். பட் வந்து எனக்கு இப்போ நான் என்ன பண்ணுவோம் வரணும்னா
HTML வரணும் அப்படின்னா போயிட்டு ஒரு பி டேக் வந்து கிரியேட் பண்ணணும். ஒரு பி டேக் கிரியேட் பண்ணி சம் ஆஃப் கோடை ரைட் பண்ணி அண்ட் வந்து எஸ்விஜி ஆர் ஐகான்ஸ் பிளா எனி திங் வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் பண்ணோம். அப்படிலாம் எதுவுமே பண்ணாம சிம்பிளா இந்த பாக்ஸை டார்கெட் பண்ணி முன்னாடி வரணுமா, அப்ப என்ன பண்ணணும், இந்த சூடோ எலமெண்ட் பிஃபோர் போட்டா எனக்கு பிஃபோர்ல வந்து ஆட் ஆயிரும். நான் எத்தனை ஒண்ணுமே இல்லை, இந்த இடத்துல ஒரு கோடு தான் எழுதியிருக்கேன். ஓகேவா, ஜஸ்ட் இதை வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் 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 எத்தனை பேஸ்ட் பண்ணாலும் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அத்தனை இது அதுவே வந்துடும். ஓகேவா, நான் ஒரு இதுவுமே வந்து மாத்த தேவையில்ல, அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். உள்ள இருக்கிற கண்டென்ட்டை மாத்தினாலும் இது அந்த கிளாஸை மட்டும் நான் போட்டா போதும். புரியுதா, இது பிஃபோர்லயே கொண்டு வரலாம் அவர் ஆஃப்டர்லயே கொண்டு வரலாம். இதை சிஎஸ்எஸ் அனிமேஷன்ஸ்ல எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கண்டென்ட் இருக்குல்ல, இந்த கண்டென்ட்டை வந்து என்ன பண்றாங்க, ஒன்றும் போட மாட்டாங்க. அதுக்கு போடாம பேக்ரவுண்டு ரெட் வித் 10 பிக்சல் கொடுக்குமா இல்லை 20 பிக்சல், ஒரு 30 பிக்சல் கொடுத்துருவேன் பேஸ் ஆன் 16. ஸோ 30 கொடுத்தா கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வருதான்னு பார்ப்போம். பேக்ரவுண்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே ஓகே, பேக்ரவுண்ட் ரெட் இல்லை பேக்ரவுண்ட் கலரா வித் வித் பிளா 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 பிளா. ஓகே, பிஃபோர் கண்டென்ட் பேக்ரவுண்ட் ரெட். சரி வரல, பட் இதே கூட வேற இதில் ரன் பண்ணி பார்த்தா இப்போ விஎஸ் கோட் ஓப்பன்ல தான் இருக்கு போல. ம், சரி இதில் பண்ணி பார்ப்போம். ஓ மை கேட், எந்த கண்டென்ட் மாத்தாம பண்ணணும். ஏதாவது கண்டென்ட்டை மாத்தணும் ஊற்றி மூடிட்டு போக வேண்டியதான். என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல HTML இது என்ன பண்ணுவோம், ஒரு பேராகிராஃபுக்கு வந்து கிளாஸ் பாக்ஸ் போடும். பாக்ஸ் போட்டு லோரம் 2 வார்த்தைகள் ஜஸ்ட் அண்ட் வந்து ஸ்டைல் டேக் இங்கேயே போட்டுடலாமா. ஒர்க்கே ஆகாதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ஜஸ்ட் அனிமேஷன்ஸ் வரும்போது, ஏன் இதுலேயே அனிமேஷன் கொடுத்துருக்கேன், அனிமேஷன் வரும்போது பார்த்துக்கேன், ரீசெட் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ புரியுது இந்த ஆஃப்டர் இந்த மாதிரி ஒரு சில சூடோ எலமெண்ட்ஸ்லாம் எதுக்கு அப்படின்ட்டு. இது வந்து ஆஃப்டர் போட்டிருக்காங்க, நம்ம பிஃபோர் போட்டிருக்கோம். ஓகே இந்த மாதிரி தான். ஆடாடா இவனே கொடுத்துருக்கான், ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணியிருக்கலாம் போல. சே, இந்த இடத்துல பார்த்தா தெரியும் கண்டென்ட் டிஸ்பிளே வந்து பிளாக் வித் கொடுத்துருக்காங்க, ஹைட் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்காங்க, பார்டர். ஓகேவா, இது வந்து நான் HTML பண்ணல. HTML ஒரு டிவோ ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணி பண்ணல, ஆட்டோமேட்டிக்கா இந்த இதுக்கு முன்னாடியே நான் வந்து இது பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு பேக்ரவுண்ட்ல கூட கொண்டு வரலாம். பேக்ரவுண்ட்ல கொண்டு வரலாம், இல்ல மேல கொண்டு வரலாம், ரிலேட்டிவ். இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ல வந்து நம்ம HTML யூஸ் பண்ணாம டேரக்டா CSSல வந்து அனிமேஷன்ஸ் கிரியேட் பண்றதுக்கான காம்போனன்ட்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த சூடோ கிளாஸ் அண்ட் சூடோ எலமெண்ட் இதெல்லாமே. முடிஞ்சிருச்சா இது? நெக்ஸ்ட் டாபிக் வந்து காம்பினேட்டர்ஸ்னா கொடுத்துருக்காங்க. டிசென்ட் காம்பினேட்டர் என்ன கொடுத்துருக்காங்க, சைல்டு காம்பினேட்டர். ஓகே, நம்ம நேற்று அந்த கூகுளில் தேடின பார்த்தீங்களா எஜ்ஜில் என்னென்ன காம்பினேட்டர்ஸ் இருக்கு அப்படின்ட்டு, அதில் பார்த்தா தெரியும். இப்போ நான் கூட ஒரு 4 இருக்கும், அதை 4 அப்படியே எழுதிக்கோங்க, நல்லா அதான் கொடுத்துருக்காங்க. டிசென்ட் செலக்டர், சைல்டு செலக்டர், அட்ஜசன்ட் சிப்ளிங், ஜென்ரல் சிப்ளிங். டிசென்ட், சைல்டு, நெக்ஸ்ட் சிப்ளிங் அண்ட் சப்சீக்வன்ட் சிப்ளிங். ஓகே, அதே தான் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஒன்னொன்னா பார்ப்போம். வாய்ஸ் லோவா இருக்கு, கேட்க முடியாத அளவுக்கு, இல்லை எந்த இஷ்யூவா இருந்தாலும் எனக்கு உடனே சொல்லுங்க. ஓகே, டிசென்ட் காம்பினேட்டர். டிசென்ட் காம்பினேட்டர் typically represents single space character, two characters. ஓகே, parent, parents, parent, parents, parents, parent, etc. ஓகே, அது என்னன்னா ஓகே எனி ஒன் இல்ல எனி ஒன் யாராவது ஒருத்தர் செலக்ட் பண்ணி ஒருத்தருக்கும் ஒன்று கொடுப்போம். ஃபர்ஸ்ட் யார் இருக்கு அதுல ரியாத், இது என்ன அர்த்தம்னு சொல்லுங்க கொஞ்சம்.
இதுக்கு என்ன அர்த்தம்? பாடி டேக்குள்ள இருக்கிற ஆர்டிக்கலோட பேராகிராஃப். ஆமா, அதேதான். பாடி டேக் இருக்கு, அந்த பாடி டேக்குள்ள இருக்கிற ஆர்டிக்கல், நிறைய ஆர்டிக்கல் இருக்கலாம், அந்த நிறைய ஆர்டிக்கலுக்குள்ள இருக்கிற பேராகிராஃப் டேக்ஸ் மட்டும். ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்னா இல்லை, எல்லாமே ஜென்ரலா அப்படியே பாடி டேக் உள்ள இருக்கிற எல்லா ஆர்டிக்கல், எல்லா ஆர்டிக்கலுக்கும் உள்ளேயும் இருக்கிற எல்லா பேராகிராஃப் டேகும். ஓகேவா? சூப்பர். இதனா பாக்ஸ் கிளாஸ்ல பேராகிராஃப் டேக். இது வந்து கிளாஸ், இது உள்ள இருக்க பேராகிராஃப் டேக். இந்த பேராகிராஃப் டேக் வராது, இல்லைன்னா இது வந்து பாக்ஸ் உள்ள இல்லை. ஓகே, இந்த இப்போதான் பாக்ஸ் அப்படின்ற கிளாஸ் இருக்குது, இது உள்ள இல்லை. ஃபர்ஸ்ட் அண்ட் சைல்டு காம்பினேட்டர்னா ஓகே, ஆர்டிக்கல் அண்ட் இந்த சிம்பிள் போட்டு பி கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ம், இங்க பார்டர் கொடுத்துருக்காங்க, கலர் கொடுத்துருவோம். இப்ப என்ன வருதுன்னு பார்ப்போம். கலர் கொடுத்தா ம் ஏப்பா எல்லாமே செட்டாப்பா. ம் ஓகே. நெஸ்டிங் நமக்கு சொல்றாங்க, நெஸ்டட் லூப், நெஸ்டட் ஃபார் லூப், நெஸ்டட் அந்த லூப். அதே மாதிரி என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் ஐட்டம் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க, அண்ட் செகண்ட் ஒரு ஐட்டம் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. பட் அதை வந்து எந்த இடத்துல முடிச்சிருக்காங்கன்னா, இந்த இடத்துல தான் முடிச்சிருக்காங்க. ஓகே, இங்க இந்த லிஸ்ட் ஐட்டத்துக்குள்ள அன்ஆர்டர் ஐட்டம்னு போட்டு அது உள்ள ரெண்டு ஆர்டர் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தான் வந்து முடியுது. ஸோ என்னன்னா, இதுக்கு என்ன அர்த்தம்னா, அன்ஆர்டர் லிஸ்டோட ரெண்டு, அதாவது டைரக்டா அன்ஆர்டர் லிஸ்ட்குள்ள இருக்கிற டைரக்ட் எல்லைனா என்னன்னா இதுதான். இது ரெண்டும் வந்து இன்டைரக்ட் எல்லை. இதுவும் எல்லை தான், பட் இன்டைரக்ட். ஏன்னா ஓஎல் மூலமா தான் இந்த எல்லை வந்துச்சு. ஓகேவா? இதோட அப்சல்யூட் சைல்டு காம்பினேட்டர் மேட்சஸ் செகண்ட் செலக்டர் டைரக்ட் சில்ட்ரன் ஆஃப் எலமெண்ட் மேட்ச்டு பை ஃபர்ஸ்ட். அதாவது டைரக்ட் சில்ட்ரன், இவரு தான் வந்து பேரண்ட், இவங்களோட டைரக்ட் தான் வந்து இவங்க ரெண்டு பேரும். இவங்க வந்து சப்சீக்வெண்ட். ஓகேவா? இன் பிட்வீன் சப்சீக்வெண்டா ஏதோ ஒன்று மிடில் வந்தவங்க. ஓகேவா? டைரக்ட் சைல்டுனா இவங்க ரெண்டு பேர் தான் வந்து டைரக்ட் சைல்டு. ஓகே, இந்த சைல்டு தான் வந்து இந்த எல்லை. அதாவது ம் ஓகே, இப்ப புரியும் நினைக்கிறேன். ஸ்பேசிங்ஸ் போட்டுப்பேன். ம் ஓகே, இப்போ வந்து இந்த யூஎலுக்கு டைரக்ட் சைல்டு யாருன்னா இவங்க ரெண்டு பேர் தான். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, யூஎல்ல இருக்கிற எல்லா எல்லை. ஓகேவா? ஜென்ரலா சொல்லணும்னா யூஎல்ல இருக்கிற எல்லா எல்லை தான் இது. ஓகேவா? யூஎல்ல இங்கேயும் எல்லை இருக்கு, இங்கேயும் எல்லை இருக்கு, இதுவும் எல்லை தான், இதுவும் எல்லை தான். பட் இந்த காம்பினேட்டர் என்னன்னா, யூஎல்லோட டைரக்ட் சில்ட்ரனான எல்லை. டைரக்ட் சில்ட்ரனா இவர் வந்து ஒரு டைரக்ட். ஓகேவா? அடுத்து இவர் வந்து டைரக்ட். இந்த ஓஎல் இல்லாத வரைக்கும், இந்த ஓஎல் இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு, இந்த ஓஎலுக்குள்ள தானே இந்த ரெண்டு எல்லை இருக்கு. ஸோ வந்து இவங்க வந்து வேற ஒரு பேரண்ட், டைரக்ட் சில்ட்ரன்ல. ஸோ அதனால வந்து இது ரெண்டும் வந்து செலக்ட் ஆகும். அப்ப நீங்க கேட்கலாம், ஏன் வந்து கலர்னு போட்டோன்னே எல்லாமே வந்துருச்சு அப்படின்னா, கலர்னு போடும்போது இதோட டைரக்ட் சைல்டுக்கும் உள்ள இருக்கிற இந்த பேரண்டோட ஸ்டைல் வந்து இன்ஹெரிட் ஆயிரும். ஓகேவா? அந்த கிராண்ட் பேரண்ட் சொன்ன தெரியுமா, இவங்களோட என்ன கலரோ அதே கலர் வந்து இன்ஹெரிட் ஆயிரும். ஸோ அதனால என்ன பண்றாங்க, இந்த இடத்துல பார்டர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே அந்த பார்டர் வந்து இதுக்கெல்லாம் அப்ளை ஆகாது, ஏன்னா வந்து இது இன்டைரக்ட் சைல்டு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்டர் வந்து அப்ளை ஆகாது. பார்டர் டாப் பாத்தீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு சைல்டு, இதோட இன்ஹெரிட் ஆயிடுச்சு. ஓகேவா? பேரண்ட். இது ரெண்டுத்துக்கும் வந்து பார்டர் அப்ளை ஆயிடுச்சுன்னா, அதாவது என்னன்னா, இந்த ஐட்டத்துக்கும் லிஸ்ட் ஐட்டத்துக்கும் பார்டர் அப்ளை ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி அப்ளை ஆயிருக்கும். இது ரெண்டுத்துக்கும் ஆகாம இந்த பேரண்ட் வந்து ஹோலா இருக்குல்ல, அதனால தான் இந்த இடத்துல இது மாதிரி அப்ளை ஆயிருக்கு. அதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக தான் இந்த பார்டர் டாப்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா?
ஓகேவா? இன்ஹெரிட்டன்ஸ் நிறைய ப்ரீவியஸா படிச்சது நடுவில் நடுவில் வந்துட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா? இந்த காம்பினேட்டர் எதுக்குன்னு புரிஞ்சுதா? பேரண்ட் டைரக்ட் சைல்டை மட்டும் டார்கெட் பண்ணதுக்கு இந்த பேரண்ட். அண்ட் நெக்ஸ்ட் சிப்ளிங் காம்பினேட்டர், நெக்ஸ்ட் சிப்ளிங் காம்பினேட்டர் ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்னன்னா, ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் சொன்னல, கிளாஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, டைரக்டா வந்து இது பண்ணணும், பேராகிராஃப் H1 டேக் ஒரு டைம் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்படின்னா இந்த ஹெட்டிங்க்கு அடுத்த வர டேரக்ட் ஃபர்ஸ்ட் சைல்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் சைல்டு வந்து டார்கெட் பண்றதுக்கு, அதாவது ஹெட்டிங் H1க்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்க்கு இந்த ஸ்டைல்லாம் போடணும். இதுலயும் இங்க ஒரு பேராகிராஃப் இங்க ஒரு பேராகிராஃப்லாம் இருக்கு, பட் இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் மட்டும் டார்கெட் பண்ணி இந்த ஸ்டைல் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? இதான் வந்து நெக்ஸ்ட் சிப்ளிங். அண்ட் சப்சீக்வன்ட் சிப்ளிங் இதுவும் பார்த்துருப்போம். சப்சீக்வன்ட் சிப்ளிங்னா என்ன கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல? ஈவன் நாட் டைரக்ட்லி adjacent in subsequent sibling combinator to select anywhere P. ஓகே, ஜஸ்ட் கோடிங் பார்த்துருவோம். ஓகே, ஃபாண்ட் வெயிட் வந்து போல்டு, பேக்ரவுண்ட் ஓகே, ஆர்டிக்கல். ம் இது எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. ஒரு செகண்ட். H1 இருக்கு, H1 இந்த ஏதோ ஒன்று போட்டு P கொடுத்துருக்காங்க. H1 இங்க இருக்கு, இதுக்கப்புறம் வர ரெண்டுமே இதுதான். சரி, ஒரு டாக்குமெண்ட் வர படிச்சு பார்ப்போம். If you want select sibling of an element, even if they are direct adjacent, then you can use subsequent. Select all image that come after P. In the example, we are selecting all P elements that come after H1 and even though there is a due document. ஓகே ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஆர்டிக்கல் ஒரு டேக் இருக்கு. ஓகேவா? இந்த ஆர்டிக்கல் டேக் உள்ள வந்து ஓகே, இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணாதான் புரியும். ஹாய் ஹலோ அப்படின்ட்டு என்ன பண்றோம், ஒரு பேராகிராஃப் டேக் நான் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ புரியும். இப்போ வந்து நீங்க பார்க்கலாம், இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் இந்த லைன் கோடை நான் வந்து எடுத்துடுறேன். இந்த லைன் கோட் எடுத்துட்டா வந்து இப்போ பார்த்தா வந்து பி டேக் வந்து ஐ எம் பேராகிராஃப், ஐ எம் அனதர் பேராகிராஃப்ன்றப்போ அது ரெண்டுத்துக்குமே வந்து ஸ்டைல் வந்து அப்ளை ஆயிருக்கும் இந்த இடத்துல. ஓகேவா? ஆனா வந்து இங்க என்ன இது பியூட்டி அப்படின்னா, நான் மேலே இப்போ புதுசாக பேராகிராஃப் டேக் போடுறேன். ஓகேவா? இந்த H1க்கு முன்னாடி, ஓகே, இந்த H1க்கு முன்னாடி ஒரு பேராகிராஃப் டேக் போடுறேன். அதுக்கு வந்து எந்த ஸ்டைலுமே அப்ளை ஆகல. இது என்னடா அந்த இதுக்கு முன்னாடி போட்ட ஸ்டைலுக்கு எதுவுமே அப்ளை ஆகல அப்படின்னா, ஒன்றும் இல்லை. H1க்கு அப்புறம் வரக்கூடிய பேராகிராஃப் டேக் வந்து டார்கெட் பண்ண அப்படின்றதுக்கு தான் இந்த இதோட அர்த்தம். புரியுதா? இங்க பார்த்தா இது H1, இந்த H1க்கு அப்புறம் இந்த ரெண்டு பியும் வருது. ஈவன் நடுவில் ஏதாவது ஒரு டிவோ ஏதோ ஒன்று இருந்தாலும் இந்த H1க்கு அப்புறம் தான் அது வருது. ஸோ இந்த எல்லா பியும் டார்கெட் பண்ணும். இந்த பி வந்து டார்கெட் பண்ணாது, ஏன்னா இது H1க்கு முன்னாடியே வந்துருச்சு இந்த பி. புரியுதா ஏன்ட்டு இந்த ஆப்ரேட்டர் என்னன்ட்டு? அடுத்து இதுக்கு என்னன்னா சப்சீக்வன்ட் சிப்ளிங் அப்படின்னு அர்த்தம். சப்சீக்வன்ட் சிப்ளிங். ஓகே, 10 minutes மீட்டிங் என்னன்னு மெசேஜ். ஓகே, அதாவது ஒரு எலமெண்ட் இருக்கு, அந்த எலமெண்ட்டுக்கு அப்புறம் வர பி, அது ஈவன் ஒரு டிவ்ல இருந்தாலும் எதுல இருந்தாலும் அந்த எலமெண்ட்டுக்கு அடுத்து வர பி டேக் எல்லா டேக்கையும் வந்து எனக்கு டார்கெட் பண்ண அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த இதோட அர்த்தம், இந்த வேவி சிம்பிள். ஓகே, அண்ட் கிரியேட்டிங் காம்ப்ளெக்ஸ் செலக்டா வித் நெஸ்டிங். ஓகே, இது ஒன்றும் இல்லை, பேராகிராஃப் டேக் நம்ம பார்த்தோம்ல, அதே வந்து டிஃப்ரெண்டா இந்த மாதிரி ஒரு கேர்லி பிரேசஸ் கொடுத்து அதுக்குள்ள இதை போட்டு திருப்பி அதை போடுறது. இது ரெண்டு டபுள் வேலை, பட் இப்படியே நம்ம பண்ணிக்கலாம். ரீடபிலிட்டி நல்லா இருக்கும், அதுக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இது என்ன ஏதோ அண்டுன்னு ஒரு புதுசா கொடுத்துருக்காங்கல்ல, நம்ம பார்க்கவே இல்லைன்னா இந்த இடத்துல கீழே கதை பார்த்தாலே தெரியும். இது வந்து நார்மலு, இதை மாதிரி வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்ப இதே இருக்குல்ல, இதையே வந்து எப்படி எப்படி எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. H1க்கு அடுத்து வர எல்லா பி டேக் வந்து செலக்ட் பண்ண அப்படின்ற மாதிரி தான். ஓகேவா? அண்ட் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தா தெரியுமா, நிறைய ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ், அது எல்லாத்தையும் போட்டு ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து இந்த இடத்துல இதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு சரி, ஆன்சர்ஸ் அப்படியே இருக்கட்டும். எனி ஒன், யார தவற இருக்கிறதே 3 பேர் தான். சரி, 3 பேர்ல யாராவது ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இது என்னன்ட்டு நீங்க நோட்ல எழுதி பார்த்து ஏதாவது. டேய், நோட்ஸ் முக்கியம், நோட்ஸ் முக்கியம், நோட்ஸ் முக்கியம், நோட்ஸ் முக்கியம். இதை டீகோட் பண்ணி சொல்லுங்க இது என்ன அர்த்தம் அப்படின்ட்டு. ரியாத் ஜி இருங்க ஜி.
யூத்துக்கு வழி விடுங்க. சீனியர் ஜூனியர்ஸ்க்கு வழி விடுங்க கொஞ்சம். தர்ஷினி ஸ்வேதா உங்களுக்காக பேசியிருக்கேன். ஸோ வந்து நீங்க 2 பேரும் யாராவது ஒருத்தர் கிராக் பண்ணி சொல்லணும் எனக்கு. நீங்க சொல்றவங்க ஜி, எனக்கு தெரியும் நீங்க சொல்றீங்கன்ட்டு. Yeah. சரி ஓகே. சரி ஓகே ரியாத், நீங்களே சொல்லுங்க. நீங்க ம், அன்ஆர்டர்ட் லிஸ்ட்ல வர ஃபர்ஸ்ட் சைல்டு லிஸ்டோட அந்த கிளாஸ் ஏன்னு இருக்குல்ல, அதுக்கு மட்டும் இது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே கரெக்ட். ஓகேவா. இது என்ன காம்பினேட்டர்னு பார்த்தானா எங்க இருக்கு. ஆர்டிகல் பி. ஓகே. இப்போ இதோட டைரக்ட் சைல்டு ஓகேவா, ஃபர்ஸ்ட் இல்ல டைரக்ட். இதோட டைரக்ட் எப்படி சொல்றது, என்னடா இப்படி பேசுறான்னு யோசிக்கிறீங்க. அந்த பேக் 90s 80s எல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் செகண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் ஓகேவா, அதோட இது வந்து செகண்ட் ஒய்ஃபோட சில்ட்ரன்ஸ். ஓகே, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இது மாதிரி தான் கொஞ்சம் ஞாபகம் வச்சாதான் புரியும். ஓகேவா, ஸ்டெப் டேட் ஸ்டெப் ஃபாதர் அந்த மாதிரி. அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா, யூஎல் எலமெண்டோட ஃபர்ஸ்ட் ஓகேவா, ஃபர்ஸ்ட் சைல்டு, அதாவது டேரக்ட். ஃபர்ஸ்ட் இல்ல, ஐ மீன் ஃபர்ஸ்ட் இல்ல டேரக்ட். ஓகேவா, டேரக்டா வரக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டா டேரக்ட்ல வந்து எல்ஐல கிளாஸ் ஏ எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்டைல் வந்து அப்ளை பண்ண அப்படின்ற மாதிரி தான். ஓகே ஜி, சூப்பர். இப்போ ஒரு 2 or 5 டாபிக்ஸ் முடிச்சிருக்கோம். அண்ட் கேஸ்கேட் ஸ்பெசிபிக் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே. கன்ஃப்ளிக்டிங் ரூல்ஸ். ஓகே. ம் ம் அதான் நான் ஏற்கனவே சொல்லிருப்பேன். இப்போ பார்த்தா ஃபர்ஸ்ட் ரெட்ன்னு இருக்கும், செகண்ட் ப்ளூ இருக்கும். அதை என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் ரெட் அப்ளை பண்றோம், அதுக்கப்புறம் ப்ளூ அப்ளை பண்ணோம். ஓகேவா, ஸோ ஃபைனலா வந்து பார்க்கும்போது ப்ளூ கலர் இருக்கு நமக்கு. ம் ஓகே. இது என்னன்னா, நான் இந்த ஹையார்கி சொல்லிருப்பேன் ஏற்கனவே, ஞாபகம் இருக்கும் நான் நம்புறேன். கம்பேரிட்டிவ்லி ஒரு டேகை டார்கெட் பண்றோம், அந்த மெயின் அந்த டேகை டார்கெட் பண்ணி அதுக்கு ஏதாவது ஒரு இது கொடுக்குறோம், ஒரு ஸ்டைல் கொடுக்குறோம்னா, அதை விட அதோட கிளாஸ் நேம்ல என்ன ஸ்டைல் கொடுக்குறோமோ அதுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படி சொல்லிருப்பேன். அதை விட ஐடி, அந்த ஐடிக்கு அதை இந்த டேக் ஏதோ ஒரு ஐடி கொடுத்துருந்தோம்னா அதுக்கு ஐடிக்கு கொடுக்குற ஸ்டைல் தான் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லிருக்கோம். நான் மெயினாக அப்ளை ஆகும் ஃபைனல் அப்படின்னு. அது மாதிரி தான் இப்போ பார்த்தா மெயின் ஹெட்டிங்னு வந்து டேக் டேரக்ட் டேக் வந்து கலர் ப்ளூ கொடுத்துருக்காங்க. பட் இந்த கிளாஸை கால் பண்ணி என்ன பண்ண கலர் ரெட்னு கொடுத்துருக்கோம். ஸோ வந்து நம்ம கலர் ரெட் இருக்கு, அப்போ வந்து ஹையார்கி படி கிளாஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட். ஸோ அதனால தான் வந்து அதுக்கு வந்து ரெட் அப்படின்ற மாதிரி அப்ளை ஆயிருக்கு. புரியுதா இது என்னன்ட்டு? நெக்ஸ்ட், இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ் தான் ஒன்றும் இல்லை. நான் சொல்றேன், அந்த தாத்தாவோட பையன் பையன் அப்பா, அப்பா பையன் அந்த மாதிரி. பாடியோட ஃபுல் கலரே வந்து ப்ளூ. ஓகே, பாடியோட ஃபுல் கலர் ப்ளூ. அதுல இந்த ஸ்பேன் டேகுக்கு மட்டும் அப்படின்னா இந்த பேராகிராஃப் இந்த ஸ்பேனு எல்லாருமே வந்து இந்த பாடி டேக்கோட தான் வருவாங்க. அதுலயும் இந்த ஸ்பேன் டேகுக்கு மட்டும் என்ன பண்ணுங்க, பிளாக் அப்படின்னு கொடுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா, இதுக்கு இன்னும் டீட்டெயிலான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அப்போ அப்கமிங்ல பார்த்துக்கலாம். ஓகேவா. அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கான்செப்ட் ஒர்க்ஸ் டுகெதர். அண்டர்ஸ்டாண்டிங் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி இந்த இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து மெயின், அதாவது ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்றாங்க, ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்க்கு கிளாஸ் வந்து மெயின் கொடுத்துருக்காங்க. ஒரு பர்பிள், அப்புறம் வந்து பார்டர் வந்து ஏதோ கொடுத்துருக்காங்க, பேடிங் ஏதோ கொடுத்துருக்காங்க. ஓகே. ம் இப்போ வந்து இதான் இந்த பார்டரு அண்ட் பேடிங் கேப். ஓகேவா.
ஓகே. அதாவது இந்த மெயின் டேக், இப்போ மெயின் டேக் உள்ள யாரெல்லாம் இருக்குன்னா ஒரு 2 டைரக்ட் சைல்டு. ஓகேவா, இப்படி சொல்லி பழகிக்கோங்க இனிமே. 2 டைரக்ட் சைல்டு இருக்காங்க. ஒரு 2 லிஸ்ட் எலிமெண்ட் வந்து டைரக்ட் சைல்டா இருக்கு. அடுத்து ஒரு யூஎல் வந்து டைரக்ட், டைரக்ட் இல்லை, இன்டைரக்ட். நல்லா கொஞ்சம் க்ளோஸா பாத்தீங்கன்னா தெரியும். நான் வந்து கூட ஜூம் பண்றேன் லைட்டா. இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும். யூஎல், ஓகே, மெயின் இங்க முடியுது இதோட. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைரக்டா ஒரு சைல்டு ஒன்று இருக்கு. அடுத்து இந்த ஐட்டம் 2 வந்து டைரக்ட் சைல்டு தான். இது ஃபுல்லாவே டைரக்ட் சைல்டு. இந்த உள்ள யூஎல் இருக்கு. ஓகேவா, இது உள்ள ஒரு யூஎல். இந்த யூஎலுக்கு 2 எல்லை இருக்கு. இது வந்து இன்டைரக்ட் சைல்டு, அதாவது இதோட சைல்டு தான். இது ரெண்டும், இந்த ரெண்டும் இதோட சைல்டு. அண்ட் இதுக்கு வந்து 2 சைல்டு, இந்த ஐட்டத்துக்கு வந்து 2 சைல்டு. ஓகேவா, அப்படி பார்க்கும்போது இதுக்கு வந்து இது இன்டைரக்ட், அதாவது எப்படி சொல்றது, பேர மாதிரி. ஓகேவா, பையன் தான், பையன் பேர மாதிரி, பேர கிராண்ட் சன். ஓகே. அண்ட் இதுக்கு இன்னொரு ஒரு டைரக்ட் சைல்டு ஒன்று இந்த இடத்துல இருக்கு. அதுக்கும் இதே மாதிரி ஒரு யூஎல். ஓகே, ஒரு யூஎல் இருக்கு. இந்த யூஎல்ல ஒரு எல்லை. ஓகேவா, இந்த எல்லைக்குள்ள இன்னொரு கேக்கும். யாருக்கா சொல்லுமா? வாய்ஸ் கேட்கல, நடுவில் ஒரு செகண்டு. அது ஒன்றும் இல்லை, ஏதோ ஃபோன் வந்துகிட்டே இருக்கு. என்ன நம்பர் இன்னும் தெரியல எனக்கு, அதனால தான் நான் அட்டன் பண்ணல. ஓகேவா, இதே மாதிரி நீங்க கிராண்ட்சன் அப்படி கூட படிச்சுக்கலாம், இல்லை டைரக்ட் சைல்டு அப்படி இப்படின்னு எப்படி வேணா படிச்சுக்கலாம். ஓகேவா, கண்ட்ரோலிங் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, இப்போ இந்த இன்ஹெரிட்டன்ஸ் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றது? எனக்கு வந்து பேரண்டோட அந்த இது வந்து எனக்கு வேணாம், நான் கொஞ்சம் மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இன்ஹெரிட், இனிஷியல், ரீவர்ட், ரீவர்ட் லேயர், அன்செட். ஓகேவா, ஓகே. இப்போ பாடி. ஓகேவா, பாடி டேக்ல தான் எல்லாமே இருக்கும். ஸோ வந்து நம்ம பாடி டேக்ல ஏதாவது ஒன்று கொடுத்தோம்னா அதுல இருக்கிறதா வந்து எல்லாத்துலயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, பாடி வந்து கலர் கிரீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கலர் கிரீன் கொடுத்தோன்னே இப்போ இந்த இடத்துல பார்த்தா 1 2 3 4, ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து எந்த கிளாஸ் நேமே இல்லை, டேரக்டா அப்படியே தான் இருக்கு. செகண்ட் ஒனுக்கு கிளாஸ் 1, தேர்ட் ஒனுக்கு கிளாஸ் 2, ஃபோர்த் ஒனுக்கு கிளாஸ் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஜஸ்ட் பாடி கலர் போட்டுப்போம். போட்டுட்டு இது பண்ணோம்னா டிஃபால்ட், டிஃபால்ட்டா எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். அண்ட் லிங்க்குக்கு நம்ம லிங்க் டேக் யூஸ் பண்ணாலே, ஆங்கர் டேக் யூஸ் பண்ணாலே அதுக்கு என்ன ஒரு டிஃபால்ட் அப்படின்னா, அந்த ஆங்கர் டேக்